12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் பயிற்சி 4.2 இரண்டாம் கணக்கு பார்க்கிறோம். காஸ் இன்வர்ஸ் காஸ் ஆஃப் -π/6 இஸ் நாட் ஈக்குவல் டு -π/6 என இருப்பதற்கான காரணத்தை கூறுகன்னு கேட்கப்பட்டிருக்கு. இரண்டும் சமம் இல்லைன்னு தான் கொடுக்கப்பட்டிருக்கு வினாவில். இரண்டும் சமம் இல்லாததற்கு காரணம் என்னன்னு கேட்டிருக்கு. பிராக்கெட்டில் இருக்கக்கூடியது காஸ் எக்ஸுங்கிற அமைப்பில் இருக்கிறதுனால அந்த காஸ் எக்ஸோட சார்பகம் என்னங்கிறத முதல்ல எழுதிடலாம். காஸ் எக்ஸின் முதன்மை சார்பகமானது காஸ் எக்ஸின் முதன்மை சார்பகம் 0,π. காஸ் எக்ஸின் முதன்மை சார்பகம் 0,π. இந்த இடைவெளியில் பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய -π/6 என்பது இந்த இடைவெளியில் இல்லை. இஸ் நாட் பிலாங்ஸ் டு 0,π. இஸ் நாட் பிலாங்ஸ் டு 0,π. எனவே வினா காஸ் இன்வர்ஸ் பிராக்கெட்டில் காஸ் ஆஃப் -π/6 என்பது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா என்பதை ப்ளஸ் காஸ் தீட்டான்னு எழுதலாம். காஸ் ஆனது ஒரு இரட்டைப்படை சார்பு. எனவே காஸ் π/6ன்னு எழுதிடுறோம். காஸ் π/6. காஸ் இன்வர்ஸும் காசும் கேன்சல் ஆக போக மீதம் கிடைக்கக்கூடிய மதிப்பு என்னதுன்னா π/6. எனவே இந்த வினாவுக்கு அதாவது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் -π/6க்கு கிடைத்திருக்கக்கூடிய மதிப்பானது π/6. வினாவில் -π/6 என்பது நாட் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. இங்கே π/6ன்னு கிடச்சிருக்குது. எனவே -π/6ங்கிறப்ப நமக்கு கிடைத்த விடையானது +π/6ன்னு தான் ஆன்சராக கிடச்சிருக்குது. -π/6ங்கிறது கிடைக்காததுனால இது ஒரு சமமற்ற மதிப்புகளாக தான் இருக்கும். தீர்வு எழுதிடலாம். தேர்ஃபோர் காஸ் இன்வர்ஸ் பிராக்கெட்டில் காஸ் ஆஃப் ஒரு -π/6 என்பது இஸ் நாட் ஈக்குவல் டு -π/6ன்னு தான் கொடுத்துருக்குது. இது சரியான கூற்று தான். இஸ் நாட் ஈக்குவல் டு -π/6 என நிரூபிக்கப்பட்டது. தேங்க்யூ.